நாம் அந்த பரிசுத்த பலிமுட்டுகளை நாம் பார்த்தோம். அந்த பலிபீடம் இன்னும் நிறைய இருக்கிறது. அது நம்ம கர்த்தருக்கு சித்தமாக அப்புறம் பார்க்கலாம். தண்ணீர் தொட்டியை பார்த்தோம். தண்ணீர் தொட்டி ஒரு ஞான ஸ்தானத்துக்கு முன்னாடியாரமாய் நம் பாவங்களை கழுவுவதற்கு முன்னாடியாரமாய் இருக்கிறது. அன்றைக்கு ஆசாரியர்கள் அந்த தண்ணீர் தொட்டியிலே கழுவிட்டு அப்புறம் தான் மற்ற வேலையை பார்ப்பாங்க. பிரதான அந்த கூடாரத்துக்குள்ள, பரிசுத்த கூடாரத்துக்குள்ள போகணும்னா இதெல்லாம் ஒழுங்குமுறை இருக்கிறது. இது பரலோகத்துக்கு நிழலாட்டமாயும் புதிய ஏற்பாட்டுக்கு நமக்கு ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நிழலாட்டமாய் வைக்கப்பட்டதுதான் இந்த ஆசரிப்பு கூடாரம். எல்லா பணிமுட்டும் ஆண்டவர் தான், இயேசு கிறிஸ்து தான். ஆமென். எல்லாமே மேல போனா பரலோகத்துல பார்க்கலாம். ஒவ்வொரு பாட்டம் நான் சொன்ன ஒவ்வொன்றும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சாயலை குறிக்கிறது, அவருடைய வாழ்க்கையை குறிக்கிறது, அவரையே குறிக்கிறது. ஆமென் சொல்லுங்க. பலிபீடம், முதல்ல அந்த தண்ணி தொட்டி, பலிபீடம், உள்ள குத்து விளக்கு, சமூக தப்பு மேஜை, தூப பீடம், உள்ள உடன்படிக்கை பெட்டி, பெட்டிக்குள்ள இருந்தது எல்லாமே டோட்டலா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நிழலாட்டமாய் இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த பனிமுட்டை குறித்து நாம் எல்லாம் நல்லா பார்த்தோம். நல்ல விலகி இருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ லேவியராகம புஸ்தகத்துல இது ஆசாரியத்துவ ஊழியத்தை குறித்தும் பலிகளை குறித்தும் ஜனங்களை தவறு பண்ண உங்களுக்கு என்ன பாவ நிவர்த்தி, என்ன செய்யலாம் அப்படின்றதை குறித்தும் நிறைய வெளிப்படுத்தப்பட்ட. வியாதி வந்தா என்ன பண்ணணும், குஷ்டரோகம் வந்தா என்ன பண்ணணும், ஒருத்தன் அடிச்சுக்கினா என்ன பண்ணணும், ஏமாத்தனா என்ன பண்ணணும், திருடுனா என்ன பண்ணணும், கொலை செய்தா என்ன பண்ணணும், வேசித்தனமா வாழ்ந்தா என்ன பண்ணணும், விபச்சாரம் பண்ணா என்ன பண்ணணும், இப்படி மொத்த முழு அடக்கமா என்னென்ன சாப்பிடணும், என்னென்ன சாப்பிடக்கூடாது, இப்படி எல்லாமே லேவியாகமத்துல ஒரு திட்டத்தை வகுத்து தேவன் மோசேயிடத்துல கொடுத்தார். நிறைய பாத்தீங்கன்னா அவருடைய காரியம், பலி செலுத்துகிற காரியம் இருக்கும். அடுத்து தேவனிடத்துல எப்படி வரணும்னு இருக்கும். ஆசாரியர்கள் ஆரோனும் அவனுடைய சந்ததியும் எப்படி இருக்கணும் அப்படின்னு போட்டிருக்கோம். அவங்க என்னெல்லாம் செய்யணும் அதெல்லாம் போட்டிருக்கோம். இப்படி நிறைய காரியங்கள் இந்த லேவியாகமத்துல தேவன் மோசேயோடு பேசினார். அதான் ஆசரிப்பு முதல்ல வாசியும் முதல் வசனம். கர்த்தர் ஆசரிப்பு கூடாரத்தில் இருந்து மோசேயை கூப்பிட்டு அவனை நோக்கி. இப்ப எங்க வந்துட்டாரு? ஆசரிப்பு கூடாரத்துல ஸ்டாண்ட் பண்ணிட்டாரு. அங்க வந்துட்டாரு. சீனாய் மலையில மோசேயை கூப்பிட்டு பேசினார். அப்புறம் ஜனங்கள் நடுவுல கூடாரம் போட்டு மோசேக்கு கற்பித்தபடி கூடாரத்தை போட்டு அந்த கூடாரத்துல இறங்கி வந்து இப்ப இந்த கூடாரத்துல இருக்கிறார், தேவன் வாசம் பண்ணுகிறார். அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துல உடன்படிக்கை பெட்டி வைத்த இடத்திலிருந்து எங்கிருந்து பேசினாரு? குத்துவிளக்கு, சமூக தப்பு மேஜை, தூப பீடத்தாண்ட இருந்து இல்ல. எங்க இருந்து பேசினாரு? ஆசரிப்பு கூடாரத்துல தாங்க பேசினாரு. ஆனா எங்க இருந்து பேசினாரு? உடன்படிக்கை பெட்டி. அல்லேலூயா. அப்போ உடன்படிக்கை என்பது மிக முக்கியம் நமக்கும் தேவனுக்கும். அந்த உடன்படிக்கை பெட்டி மகா பிரதான பரிசுத்த ஸ்தலம், அது மகா பரிசுத்த ஸ்தலம் என்று வரையறுக்கப்பட்டு அதற்குள்ளே யாருமே போக முடியாது. பிரதான ஆசாரியர் வருஷத்துக்கு ஒரு தடவை போக முடியும். தேவன் கூப்பிட்டா உள்ள போக முடியும். தேவன் சொல்லுவார், இந்த கட்டளை சொல்லுவாரு, இதெல்லாம் செய்யணும்னுவாரு, ஜனங்களை குறித்து பேசுவார். அப்ப உள்ள போகணும். அப்ப எங்கிருந்து பேசுவார் என்றால் அந்த இடத்துல குத்துவிளக்கு கிடையாது. தேவனே பிரகாசமாய் வெளிச்சமாய் இறங்கி வருவார். தேவ மகிமை விளங்கின இடம். அல்லேலூயா. அந்த உடன்படிக்கை பெட்டி என்பது தேவன் தந்த வார்த்தை இருக்கிறது, மன்னா இருக்கிறது, ஆரோனின் துளித்த கோல் இருக்கிறது, தேவன் எழுதி கொடுத்த கட்டளைகள், அதுல பலகையில எழுதி கொடுத்த கட்டளைகள் உள்ள இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை.
அல்லேலூயா. அப்ப அதுதான் உடன்படிக்கை பற்றி. அங்க இருந்துதான் தேவன் பேசுகிறார். எல்லா வசனத்தை உபாகமம் வரைக்கும் பாருங்க. அதுக்கப்புறம் பழைய ஏற்பாட்டுல நிறைய பரிசுத்தவான்களோட எல்லாம் அந்த உடன்படிக்கை பெட்டியின் மூலமா பேசினார். அந்த பெட்டி எவ்வளவு வல்லமையா இருந்தது என்று பார்க்கிறோம். எல்லாம் என்னன்னா அந்த உடன்படிக்கையோடு தேவன் உறுதியா இருக்கிறார். நம்மோடு நிறைய உடன்படிக்கை இந்த வேத வசனத்திலிருந்து பண்ணியிருக்கிறார். நாம சொல்லுங்க, அந்த உடன்படிக்கையின் படி நம்மை நடக்க, அந்த உடன்படிக்கையை காப்பாற்றி, அந்த உடன்படிக்கையை சார்ந்து, அந்த உடன்படிக்கையோடு இணைந்து நம் வாழ்க்கை இருக்கும் என்றால் நம்மை கொண்டு கர்த்தர் பேசுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அங்கு உள்ள ஆசரிப்பு கூடாரத்திலிருந்து மோசேயை கூப்பிட்டு அவனை நோக்கி இப்ப பேசுற நிறைய இடத்துல யாத்திராமத்துல இருந்து உங்களுக்கு காண்பிச்சேன். அல்லேலூயா. அப்போ தேவன் அந்த பெட்டியின் மத்தியில அந்த பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து தான் பேசுகிறார். ஒரு நபருடைய வாழ்க்கை பரிசுத்தமா இருக்கும் என்றால் அவர்களோடு தேவன் தொடர்பு வைக்கிறார். அவன் சொல்லுங்க, அங்கிருந்து தம்முடைய திட்டத்தையும் சித்தத்தையும் வெளிப்படுத்துகிறார். ஆமென். அல்லேலூயா. பல ஜனங்களுக்கு, பல லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு அங்கிருந்துதான் வார்த்தை புறப்பட்டது. அல்லேலூயா. அப்ப பாருங்க, அவர் பேசுகிற மகாபெரிய தேவன் பேசுகிற சத்தத்தை கேட்கும் இடம் எங்கன்னா பிரதான அந்த மகிமையுள்ள பரிசுத்த ஆசரிப்பு கூடாரத்துல, மகா பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து எங்கிருந்து அந்த பெட்டி இருந்து பேசுவார். அல்லேலூயா. பெட்டி என்பது தேவ பிரசன்னம். அப்படின்னு சொல்லுங்க, தேவ ஆவியானவருக்கு முன் அடையாளமா இருக்கிறது. எங்கே ஆவியானவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறார்களோ, எங்கே ஆவியானவருக்கு தன்னை ஒப்பு கொடுத்து வாழ்கிறார்களோ, ஆவியானவருடைய சித்தத்துக்கு அர்ப்பணிக்கிறார்களோ, ஆவியானவரே நீரே என்னை வழிநடத்த வேண்டும் என்று எங்கே வற்புறுத்தப்படுகிறதோ அங்கெல்லாம் தேவன் பலமாய் கிரியை செய்கிறார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவருக்கு அந்த அபிஷேகத்துக்கு, அதனாலதான் தாவீது அதை குறித்து நன்கு அறிந்ததான் அந்த அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் தொடாமல் இருந்ததுக்கு காரணம் என்ன? தேவன் சொல்லுகிறார், நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவனே தொடக்கூடாது என்று சொல்லுகிறார். அவனை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான் என்று சொல்லுகிறார். காரணம் என்ன? இதுதான். அப்போ ஒரு நபருக்கு அபிஷேகம் ரொம்ப முக்கியம். அந்த அபிஷேகம் தான் உனக்கு இருந்து தேவன் கிரியை செய்ய வைக்கும். இப்போ நான் எதுக்கு எல்லாம் முன்னாடியே உங்களுக்கு சொல்றேன்னா, இது நீங்க ஜாக்கிரதையா, ஒரு நபரோடு தேவன் எப்பவுமே உடன்படிக்கைக்குள்ள வருகிறார். உடன்படிக்கைன்னா யாரு? இயேசு. உடன்படிக்கையின் தேவன், அவர் மத்தியஸ்தர். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவரையே உடன்படிக்கையை வைத்துதான் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ அந்த உடன்படிக்கையின் படி நாம் நடக்க வேண்டும். நடக்க முற்படும் பொழுது கர்த்தர் பார்த்துக் கொள்வார். அல்லேலூயா. அப்ப பாருங்க, எங்கிருந்து பேசுறாங்கன்னா, இப்ப சீனாய் மலையில ஆசரிப்பு கூடாரத்துல, அதுக்கப்புறம் நான் நிறைய சொன்னேன். ஆசரிப்பு கூடாரத்துல இருந்து அப்புறம் சாலமோன் கட்டின ஆலயத்துக்கு வந்தார். அதுக்கப்புறம் அப்படியே அந்த ஆலயம் அப்படியே மாறி வந்தது. அதுக்கப்புறம் அது இடிக்கப்பட்டது, கட்டப்பட்டது, இடிக்கப்பட்டது, கட்டப்பட்டது. புதிய ஏற்பாட்டுல நிரந்தரமான ஒரு இடம் வேண்டும், நிரந்தரமாய் வாசம் பண்ணணும்னு சொல்லிதான் நமக்குள்ளே இறங்கி அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2வது அதிகாரத்துல இருந்து நம்மோடு கூட இன்றைய வரைக்கும் பயணித்துக் கொண்டிருக்கிறார். எத்தனை ஆண்டுகள்? 2000 வருஷத்துக்கு மேல நம்மளோட தான் இருக்கிறார். ஜனங்களோடு, உன் சந்ததியின் சந்ததியோட பின் முன்னாடி இருந்த சந்ததி நம்ம பறிச்சுட்டா நம்மளுக்கு பின்னாடி ஆண்டவர் வருக மற்றும் நம்மளோட பயணித்துக் கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். இதுல என்ன முதல் அதிகாரத்துலன்னா பலியை குறித்து பேசுறோம். அல்லேலூயா. பலியை குறித்து கர்த்தர் பேச, ஆட்டு மந்தையில மாட்டு மந்தையில எல்லாம் எடுத்து கர்த்தருக்கு பலி செலுத்த இந்த முதல் அதிகாரம் 2வது அதிகாரம் எல்லாமே பலியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இதை நான் ஏற்கனவே அந்த சுகந்த பலி, சுகந்த வாசனை 2வது அதிகாரம் முதல் அதிகாரத்துல நான் உங்களுக்கு வாசிச்சு காமிச்சேன். பலி செலுத்தும் போது கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகன பலி
அல்லேலூயா. பரிசுத்தமானது, சுகந்த வாசனை உள்ளது, இது கர்த்தருக்கிடும் மகா பரிசுத்த பலி. இதெல்லாம் 1வது அதிகாரம் 2வது அதிகாரத்துல நான் சொன்ன அந்த பலியை குறித்து சொல்லிட்டேன். நம்ம என்னென்ன ஆண்டவருக்கு செய்கிறோமோ அதெல்லாம் பலி. அது சுகந்த வாசனையாய் முகரப்பட்டிருக்கிறது. கொடுக்கிறது பலி, எல்லாமே கொடுக்கிறது பலி. இயேசு தம்மையே சுகந்த வாசனையான பலியாக தம்மை ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. என்னென்ன கொடுக்கிறோமோ வாங்குவதல்ல, கொடுக்கிறது எல்லாமே பலியை சாரும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கையை திறக்கிறோம் எதுக்காக? அதெல்லாம் எதுக்காக கரங்களை திறக்கிறோமோ அதெல்லாம் பலி, அதெல்லாம் சுகந்த வாசனை. அல்லேலூயா. அதெல்லாம் இயேசுவை அடையாளப்படுத்துகிறது. இயேசுவை குறித்து பேசுகிறது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. தம்மையை பலியாய் சிந்தி பலியாய் ஒப்பு கொடுத்து ரத்தத்தை சிந்தி சரீரத்தை அடிக்க ஒப்பு கொடுத்து திருவிருந்தை குறித்து பேசுகிறார். அந்த பரிசுத்த பந்தியை குறித்து நான் வருமளவும் நினைவு கூறுங்கள், இதையெல்லாம் செயல்படுத்துங்கன்றாரு. அப்போ நாம் செய்கிற ஒவ்வொன்றும் எல்லா காரியமும் இயேசுக்காக நீ என்ன செய்கிறியோ, எந்தெந்த காரியம். இப்ப சபைக்கு வந்து இங்க அமர்வது ஒரு பலி, நேர பலி கொடுத்திருக்கிறீங்க. இப்படி எல்லாமே ஜபம், வார்த்தை, ஆராதனை, துதி எல்லாமே ஜீவன் தேவனுக்கு பலி செலுத்துவது, இயேசுவுக்கு பலி செலுத்துவது. ஆமென். அல்லேலூயா. இயேசுவோடு தொடர்பு வைத்திருக்கிறோம். நீ என்னென்ன பலி செலுத்து, என்னென்ன கொடுக்கிறோமோ, என்னென்ன ஆண்டவருக்கு செய்கிறோமோ எல்லாம் பலியை தான் குறித்து அடையாளப்படுத்துகிறது. அப்போ இயேசுவுக்கும் உனக்கும் என்னாலும் எப்பொழுதும் ஒரு தொடர்பு பலி நிமித்தம் ஏற்படுத்தப்படுகிறது. ஆமென் சொல்லுங்க. இந்த பலி கடைசி நாட்களில் என்ன பண்ணும்? ஆண்டவர் எப்படி தம்மையே பலியாக ஒப்பு கொடுத்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து சிங்காசனத்துல உட்கார்ந்தாரோ அதே போல் இந்த பலி செலுத்த செலுத்த ஒரு நாள் வரும், பரலோகத்துல நம்மளும் சிங்காசனத்துல அமருவோம். நம்மையும் கர்த்தர் கொண்டு போய் பரலோகத்துல வைப்பார். அல்லேலூயா. இந்த பலிகள் எல்லாம் எதை அடையாளப்படுத்துகிறது என்றால், ஒரு நாள் வரும் அன்றைக்கு அந்த பரலோக ராஜ்யத்துல நாம் நல்ல பலியாய் ஒப்பு கொடுக்கும் பொழுது மாத்திரமே அப்பொழுது இது முன் அடையாளமாக இந்த பூமியிலே அவர் இந்த பூமியிலே பலியாய் தம்மை ஒப்பு கொடுத்து பலி செலுத்தப்பட்டு பின்பு உயிரோடு எழுந்து உயிர் தெழுந்த வல்லமையோடு இப்போ இந்த வல்லமெல்லாம் கிரியை செய்த அற்புத அடையாளம் எல்லாம் கிரியை செய்த எல்லாம் என்ன இது? எதன் மூலமாக? ஒரே பலியினால வந்ததுதான் அற்புத அடையாளங்கள், ஆசீர்வாதங்கள், கிருபை எல்லாமே எதுல வந்ததுன்னா இப்ப நடக்கிற அற்புத அடையாளங்கள் எல்லாம் எதன் மூலமாக நடக்கிறது என்றால் அவர் செலுத்தின பலியினாலதான் நடக்கிறது. இதை புரிஞ்சுக்கொள்ளணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த வல்லமை வரங்கள் எல்லாம் செயல்படுவது எதனால, எப்படி செயல்படுகிறது? அவர் தம்மையே பலியாய் ஒப்பு கொடுத்தது நிமித்தம் இன்றைக்கு நீ ஆசீர்வாதமா இருக்கிறார். எதை தொட்டாலும் அது கல்வாரியை டச் பண்ணாம உன் வாழ்க்கையில இல்லை. ஒரு ட்ரெஸ் போட்டினா கூட அது கல்வாரி டச்சிங்ல இருக்கும். அவன் உனக்காக அவர் எல்லாத்தையும் ஆடையெல்லாம் உருவப்பட்டு இருந்தார். கஷ்டப்படுற, ஆமா, அவர் சிலுவையில தம்மையை பெருதமாய் வறுமையாய் இருந்து ஒன்றுமெல்லாம் இருந்து உன்னை ஐஸ்வர்யவனாய் ஆக்கும்படி அவர் பெருமிதரானார். இப்படி எல்லாமே என்னென்ன நம்ம வாழ்க்கையில வருகிறதோ எல்லாம் கல்வாரியின் காரியத்துல தொடர்புடையதாய் இணைப்புடையதாய் இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதை குறித்துதான் லேவியாகமத்தில் முழுமையாய் லேவியாகமத்தில் குறிக்கப்பட்டது எல்லாமே உலக பிரகாரமாய் சார்ந்தது. அல்லேலூயா. ஆண்டவர் இதை அப்படியே ஆவிக்குரிய பிரகாரமாய் மாற்றி இருக்கிறார் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உலக பிரகாரமாய் அந்த நாளிலே அவர்கள் இந்த பலியெல்லாம் செலுத்தினாங்க. இதெல்லாம் ஆவிக்குரிய பிரகாரமாய் இயேசு மாற்றி விட்டார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ நம்ம செலுத்துகிற எல்லாமே பலி. என்னென்ன கொடுக்கிறோமோ, என்னென்ன செய்கிறோமோ எல்லாம் ஆவிக்குரிய வாழ்க்கை, டாப் டு பாட்டம். அப்படின்னு சொல்லுங்க. எல்லாம் அதுலதான் அடங்குது ஆவிக்குரிய வாழ்க்கையில. உன்னுடைய ஜபம், பரிசுத்தம், சாட்சி, பாடல், துதி, ஆராதனை, வார்த்தை, காணிக்கை, தசம பாகம், நீ செய்கிற நற்கிரியைகள், இப்படி எல்லாம் எது இருந்தாலும் எல்லாமே
ஒரே பலியை கொண்டு வந்து வச்சிட்டாங்க. அது என்னன்னா அவரை அடையாளப்படுத்துகிறது, அவரை இந்த பூமியிலே காண்பித்துக் கொண்டே இருக்கிறது. நீ செலுத்துகிற ஒவ்வொரு பலியும் இயேசு இன்னும் ஜீவிக்கிறார் என்பதை காட்டுகிறது, இயேசு இன்னும் உயிரோடு இருக்கிறார் என்பதை காட்டுகிறது, இயேசுவோடு நீ நல்ல தொடர்பில் இருக்கிறார் என்பதை காட்டுகிறது, உனக்கும் பரலோகத்துக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு சம்பந்தம் இருக்கிறது என்பதை காட்டுகிறது. அதனால்தான் எப்பொழுதுமே பலி செலுத்துகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ஏதாவது ஒண்ணு ஆண்டவருக்காக செஞ்சு கொண்டே இருக்க வேண்டும். அந்த செய்கிறது அத்தனையுமே பலியை சார்ந்தது. ஆமென் சொல்லுங்க. என்ன செஞ்சாலும் சரி, இந்த சபையில ஏதாவது வாங்கி கொடுத்தாலும் சரி, அது பலிதான். எனக்கு ஏதாவது, என் மனைவிக்கு ஏதாவது, பிள்ளைகளுக்கு ஏதாவது செஞ்சீங்கன்னா, ஒரு துணி எடுத்து கொடுத்தீங்க, ஒரு டீ வாங்கி கொடுத்தீங்க, அதுவும் பலிதான். ஆதார பலியில போயிடும். இப்படி என்ன செஞ்சாலும் சரி, எல்லாமே அதெல்லாம் எதை அடையாளப்படுத்துகிறதுனா இயேசுவுக்கு எனக்கு தொடர்பு இருக்கிறது என்பதை அடையாளப்படுத்துகிறது. இதை நல்லா சிந்திச்சுக்கணும். அதனாலதான் எப்பவுமே பலிபீடத்துல அக்கினி பற்றி எரிய வேணும், பலி செலுத்தி கொண்டே இருக்க வேண்டும் என்று சொன்னார். நான் ஒருவரும் இதை நினைவு கூறுங்கள் என்று சொல்லுகிறார். அவர் எப்படி தம்மையே பலியாய் ஒப்புப்படுத்தி இன்னைக்கு மகிமையின் சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறாரோ, எல்லா நாமத்துக்கும் மேலான உயர்ந்த நாமத்தை தேவன் அவருக்கு கொடுத்தாரு. அதே போலதான் பலி செலுத்துகிறவர்களுக்கும் ஆண்டவர் உயர்வை வைத்திருக்கிறார். ஒரு நாள் வரும் நீ மரித்து உயிரோடு எழுந்திருப்பாய். அன்றைக்கு உனக்குண்டான உயர்ந்த ஸ்தானத்துல கொண்டு போய் நீ செய்த இந்த பலிகள் கொண்டு போய் உட்கார வைக்கும். அவர் தம்மையே பலியாய் ஒப்பு கொடுத்துதான் சொந்த ரத்தத்துல உட்கார்ந்து இருக்கிறார். ஒருத்தனும் டச் பண்ண முடியாது. சொல்லுங்க, இங்க உட்கார்ற சீட் எல்லாம் 5 வருஷம், இங்க உட்கார்ற சீட் எல்லாம் எப்ப வேணாலும் நைட்டோட நைட்டு காலி பண்ணுவாங்க. மெசேஜ் இங்க டக்கு டக்கு டக்குன்னு போவோம். போயினே இருப்பார் கார்ல, டே உன் பதவி போயிடுச்சுடா, நாளைக்கு வேற ஒருத்தர். நீங்க இதுல 2 மாசம் பெற்றிருக்கீங்க, ஒரே ஒரு மெயில் தான், அவ்வளவுதான். டக்கு டக்கு பறக்கும். அங்க இருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து வரும், ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருந்து, செக்ரட்டரியில இருந்து நைட்டோட நைட்டு கார் உள்ள போவோம். எல்லாரும் புரிஞ்சுப்பாங்க, இன்னைக்கு எவனே தூக்க போறாங்க. உள்ள போய் அங்க போய் உட்காந்து டைப் பண்ணி உடனே அனுப்பிச்சு கையில போட்டு லட்சம் மெயில் அடிச்சிடான். அவ்வளவுதான். அவன் எங்கேயோ பத்துன்னு இருப்பான், தூயின்னு இருப்பான். காலையில அவனுக்கு பூஸ்டி கிடையாது, அவன் சீட்டு காலி. அல்லேலூயா. ஆனா இயேசுவின் சீட்டை ஒருத்தனும் தொட முடியாது, கிட்டவே வர முடியாது. ஆமென் சொல்லுங்க. அவர் சொந்த ரத்தத்தை கொடுத்து சீட்ல உட்கார்ந்து இருக்கிறார், சிங்காசனத்துல. ஆமென் சொல்லுங்க. அதனாலதான் அவர் கிட்ட போக முடியல. பிசாசு என்னென்னோ பண்ணாலும் அவர் கிட்ட போக முடியல. காரணம் என்ன? அவர் சொந்த ரத்தத்தை சிந்தி பலியாய் பலி செலுத்தி உட்கார்ந்து இருக்கிறார். அதனாலதான் நான் சொல்லுகிறேன், நீங்க பலியிலே எப்பொழுதும் சம்பந்தம் உள்ளவர்களாய் தொடர்பு உள்ளவர்களாய் இருங்க, அனுதினமும். ஆமென் சொல்லுங்க. இது ஒரு நாள் வரும், எப்படி இதை பார்ப்பேன்னா, மரித்து ஆண்டவரோடு உயிர் தொழும் பொழுது, அல்லேலூயா, அன்றைக்கு தொழில் நீ செலுத்தின பலி உன்னை கொண்டு போய் எங்க உட்கார வைக்கணுமோ அந்த இடத்துல உட்கார வைக்கும். அல்லேலூயா. வழியிலுள்ள ரத்தம் சிந்தி ஜீவனை கொடுத்துதான் இன்னைக்கு அந்த மகிமையான சிங்காசனத்துல உட்கார்ந்து இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அப்போ ஏழு ஆகமத்துல நிறைய வழியை குறித்து போடப்பட்டது. இப்போ 1, 2 எல்லாம் பாத்தீங்கன்னா சுகந்த பலி, சுகந்த வாசனை, பரிசுத்தமானது அப்படின்னு சொல்ற பலியை குறித்து 1வது அதிகாரம், 2வது அதிகாரம். 3வது அதிகாரத்துல முதல் வசனத்தை வாசிங்க. ஒருவன் சமாதான பலியை படைக்க வேண்டும் என்று மாட்டு மந்தையில் எடுத்து செலுத்துவானாகில், அது காளை ஆனாலும் சரி, பசுவானாலும் சரி, பழுதற்றதாய் இருப்பதை கர்த்தருடைய சந்நிதியில் செலுத்த கடவன். பழுது இல்லாமல் எதை செலுத்துறியோ, கர்த்தருக்கு பலி செலுத்துற, ஆனா அதுல பழுது இருக்கக்கூடாது, உடைஞ்சு போனது, நொந்து போனது, கெட்டு போனது இருக்கக்கூடாது. காசியா கொண்டு வந்து படைக்கணும். ஆமென் சொல்லுங்க. இயேசு நோய்வாய்ப்பட்ட சிலுவையில் ஒப்பு கொடுக்கப்பட்டார். யாரோ சொல்லுங்க, அவர் பலவீனமா இருந்தாரா? கடைசி வரை பலத்தோடு இருந்தாரு. வேற யாரையாவது சாட்டை அடிக்கும் போது நொந்து சுருண்டு போய் விழுந்திருப்பான். இல்ல, ஆணி அடிக்கப்பட்டு அவ்வளவு வலியிலும் வேதனையிலும் ஜீவனோட இருந்தார். பலத்தை குறிக்குது. அவரே தம் ஆவியை ஒப்பு கொடுத்தார். சத்தமிட்டு
சத்தம் வருமா அந்த நேரத்துல? ரத்தம் ஒழுகுதுங்க அப்படியே. தலை உச்ச தலையிலிருந்து உள்ளங்கால் வரை அடிபடாத இடமே கிடையாது. ஆனா பலத்தோடு இருந்தார், பழுதில்லாம தன்னை தேவனுக்கு பலியாய் செலுத்தினார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பலி செலுத்துவதிலே உண்மையா இருக்க வேண்டும். லேவியாகமம் இதைத்தான் போதிக்கிறது. பலி செலுத்துவது பழுதற்று இருக்க வேண்டும். அல்லேலூயா. நீ செஞ்ச காரியத்துக்கு, உன் ஆசீர்வாதத்துக்கு, உன் பாவத்துக்கும் பலி அங்க போடப்பட்டிருக்கு. பாவத்துக்கு ஏத்த பலி அங்க கொடுக்கணும். இப்படி எல்லாமே பலியை கொடுத்து லேவியாகமத்துல ஃபுல்லா அதை குறிச்சுதான் வருது. அல்லேலூயா. அப்போ பழுதற்று இருக்கணும். அப்போ ஆண்டவருக்கு செய்யறது முதன்மையா இருக்கணும். வீணம் போனது, வேஸ்டா வரத கொண்டு வந்து கொடுக்க கூடாது. தூக்கி போடுறத கொண்டு வந்து கொடுக்க கூடாது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த ஸ்திரீ எப்படி விலையேறப்பட்டதை கொண்டு வந்தா இயேசுக்கு, அது ஒரு பலி. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ நாம் செலுத்துகிற பலி உயர்வா இருக்கணும். காசு நீ எந்த அளவுக்கு உயர்வான பலியை செலுத்துகிறாயோ, பழுதில்லாமல் செலுத்துகிறாயோ, அந்த அளவுக்கு தான் உன் வாழ்க்கையின் தரம். இன்னைக்கு நிறைய பேரை நான் பார்த்துட்டேன், அவங்க செலுத்துற பலியை பார்த்து இதெல்லாம் ஒரு பெரிய சத்தியம். அவங்களுக்கு அப்ப சொன்னா வெளியே இருக்காது. இப்ப வேற பாடத்தோடு சொல்றேன், இந்த வேற சத்தியத்தோடு சொல்றேன். இன்னைக்கு அவங்கள வெரி காஸ்ட்லியா மாத்திருக்கிறார். நான் பார்த்துட்டு தான் வரேன். ரொம்ப காஸ்ட்லியா இருக்காங்க அவங்க. காரணம் என்ன? அவங்க செலுத்துகிற பலி வெரி காஸ்ட்லியா இருக்கு. அதனால அவங்க வாழ்க்கை தரத்தை கர்த்தர் காஸ்ட்லியா இருக்க மதிப்பை கூட்டிக் கொண்டே போகிறாரு. பாத்தீங்களா, ஏறினே இருக்கும் ரேட்டு இல்ல, ஏற்றினே போவான். என்னடா நம்ம ஒரு ரேட்டுக்கு நிக்கலாம்னு பார்த்தா ஏறிட்டே ஏறினே போவோம். அந்த மாதிரி கவனிங்க. நான் நிறைய பேரை, ஒரு சில குடும்பங்களே பார்க்கிறேன். ஆனா ஒரு சிலரை தான் பார்க்கிறேன். ஆனா எல்லாரையும் நான் பார்க்கணும்னு விரும்புறேன். எல்லாரையும் அதுக்குள்ள கொண்டு வரணும்னு நான் நிறைய முயற்சி எடுத்து நிறைய சத்தியத்தை சொல்றேன். ஆனா கேட்கிறவங்க நடக்கிறாங்க, ஆசீர்வதிக்கப்படுகிறாங்க. கேட்கிறவங்க இங்கேயோட கேட்டுட்டு அப்படியே விட்டுட்டு போயிடுறாங்க. மறுபடியும் சத்தியத்தை கேட்கிறாங்க, அப்படியே கேட்டுட்டு விட்டுட்டு போயிடுறாங்க. அதன்படி செயல்படுவதில்லை. வெரி காஸ்ட்லியாய் இயேசு பலியானவனும் மாறினார். பூமியில இருந்த வரைக்கும் மாம்சத்தில் இருந்தார். ஆனா பலியாய் தம்மை ஒப்பு கொடுத்த உடனே மகிமையின் சரீரம் வந்தது. வெரி காஸ்ட்லி. இப்ப தேவனவர் யோவான் மார்பில சாஞ்சிருந்தான், இப்ப உயிர் திறந்துட்டாரு. இப்ப போய் பார்க்கலாம், கிட்ட போக முடியல. பார்க்கும் பொழுது செத்தவனை போல நான் விழுந்தேன். மகிமை அவனால பார்க்க முடியல. அவ்வளவு மகிமை நிறைந்தவராய் மாறிட்டாரு. இப்ப சிங்காசனத்துல வீட்டு இருக்கிறார். அப்ப கூடவே வந்தாரு, கூடவே நடந்து வந்தார். ஆனா பலிக்கு பின்பு அவர் தேவன், அவர் ஆண்டவர், அவர் கர்த்தர், அவர் ராஜாதி ராஜாதி ராஜா. இன்றைக்கு கிரியை செய்யக்கூடியது எதுனா அந்த உயிர் தெழுந்த வல்லமையினாலதான் இன்றைக்கும் அற்புதம் நடக்கிறது. அல்லேலூயா. வாழ்க்கை மாற்றப்படுகிறது, பரலோகத்தில் நிச்சயம் கிடைக்கிறது. இப்படி எல்லாமே எப்படி வந்ததுன்னா பலியினாலே, பலிக்கு பின்பு வந்தது. அல்லேலூயா. ஏன்னா அவர் வெரி காஸ்ட்லியாய் தன்னையே எடுத்து கொடுத்துட்டார். ஆமென். அல்லேலூயா. அவர் பழுதில்லாம தன்னை ஒப்பு கொடுத்தார். அப்போ ஜனங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், பழுதில்லாதது, ஊனமுற்றது, உடைக்கப்பட்டது, கெட்டு போனது, இப்படி எதுவுமே பலி செலுத்தக்கூடாது. நீ உன் தரத்தை எதுல பாக்குறாரு? உன்னுடைய குவாலிட்டி எதுல செக் பண்ணப்படும்? அது இதுலதான் அன்றாட செலுத்துகிற பலி எல்லாமே சொல்றேன். டோட்டலா உன்னுடைய பரிசுத்தம், சாட்சி, ஜெபங்கள், வார்த்தை, தேவனுடைய வார்த்தையை வாசிக்கிறதுல கூட இருக்குங்க. வார்த்தையை எப்படி வேணாலும் வாசிக்கலாம். பத்துன்னு வாசிக்கலாம், நின்னுன்னு வாசிக்கலாம், சாப்பிட்டே வாசிக்கலாம், முழங்கால் போட்டு வாசிக்கலாம், பயபக்தியோடு வாசிக்கலாம், சும்மா ஒப்புக்கு பேருக்கு வாசிக்கலாம், அவசரத்துல வாசிச்சுட்டு போகலாம். இப்படி பல டைப் இருக்கு. அதே மாதிரி ஜெபம், அந்த பலியை அதுதான் பார்க்கிறார். பலி நீ எப்படி பலி செலுத்துகிறார்? அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை, பாடல், துதி, ஆராதனை, கொடுப்பது, செய்வது சபைக்கு, இப்படி எல்லாமே டோட்டலா அவருடைய ரத்தத்தையும் சரீரத்தையும் தொடுகிறது, பலியை சார்ந்திருக்கிறது. நீங்க வேணா நல்லா பாருங்க. பலி செலுத்தின பின்பு அதற்கென்று கர்த்தர் வைத்திருக்கிற மகிமையின் ஆசீர்வாதம் மகிமை அடைஞ்சிடாது.
இப்ப எப்படி ஆண்டவர் பலியாய் செலுத்தப்பட்டு மகிமை அடைந்து மகிமையின் ரூபத்துல தான் எல்லாருக்கும் தரிசனமானார். அந்த மகிமை தான் இன்னைக்கும் நமக்குள்ள இருந்து கிரியை செய்கிறது. அந்த மகிமையினாலதான் நம்மளும் மரிச்ச பின் பரலோகத்துக்கு போக போறோம். அந்த மகிமையில தான் நம்ம அரசாங்க போகிறோம். அந்த மகிமையில தான் நமக்கு அதிகாரம் கொடுக்கப்பட போகிறது. அந்த அதிகாரம் தான், அந்த மகிமை தான், அந்த சிலுவையின் மகிமை தான் நம்மள உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போக போகிறது. தேவன் எடுக்கிற இடத்துக்கு கொண்டு போக போகிறது. நம்மளும் அவரோட சிங்காசனத்துல உட்கார்ந்து ஆளுநர் செய்வோம் என்று வேதம் சொல்லுகிறது. இதெல்லாம் எப்போ, எப்படி? இந்த பலியினால. பலி கணக்கிடப்பட்டு கொண்டு வருகிறது. பலியின் தரம் பார்க்கப்படுகிறது. பலியினுடைய குவாலிட்டியை கர்த்தர் பார்த்து கொண்டே வருகிறார். நீ செலுத்துகிற பலியை குறித்து கர்த்தர் கண்ணோக்கமாய் இருந்து அதை பார்த்து கொண்டிருக்கிறார். அதை ஆராய்ந்து பார்க்கிறார். அதுல எந்த அளவு தரம் இருக்கு, பொண்ணுல எவ்வளவு கலப்படம் இருக்குன்னு பாக்குறாருல்ல, அந்த மாதிரி கலப்படத்தை பிரிச்சுற வெளியே உடவிட்டு பிரிக்கிறார்ல, கழிவுகளெல்லாம் நீக்கிட்டு சுத்த நிதியா மாத்துறாருல, தங்கம் சுத்தமா மாறுதுல, அந்த மாதிரி அதெல்லாம் பார்க்கிறார். அதையெல்லாம் அவங்க பொக்கிஷத்துல சேர்த்துக்கொண்டே வருகிறார். நீ மனித அடக்கம் பண்ணப்பட்டு பின்பு நீ செலுத்தின பலியே உன்னை எந்த இடத்துக்கு கொண்டு போய் நிறுத்தும் என்பதை நிர்வகிக்கிறது. ஆண்டவர் பலி செலுத்தி இன்றைக்கு அவர் மகிமையான சிங்காசனத்தில் தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். எல்லா நாமத்துக்கும் மேலான உயர்ந்த மகிமையின் நாமத்தை அவருக்கு கொடுத்துட்டார். அவருடைய நாமமே இல்லாமல் ரட்சிப்பு இல்லை. அவருடைய நாமமே இல்லாமல் விடுதலை இல்லை. அவருடைய நாமம் இல்லாம பரலோகம் போக முடியாது. அவருடைய நாமம் இல்லாம ஆசீர்வதிக்கும். இப்படி எல்லாத்தையும் அவர் காலின் கீழே கொண்டு வந்து வச்சுட்டார் தேவன். காரணம் என்ன? உயிரோடு இருக்கும்போது இதெல்லாம் சொல்லல, மரித்த பின்புதான் இதெல்லாம் சொன்னார். பலியாய் செலுத்தின பின்பு. அப்போ நீங்க செலுத்துகிற லேவியாகமத்துல முழுக்க முழுக்க வருகிறது பலியை குறித்து. ஒரு ஆசாரியன் எப்படி இருக்கணும்னு குறித்து, அல்லேலூயா, ஜனங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று குறித்து எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த பலியை குறித்து நீங்க அதை குறிச்சு சும்மா லேசா எடுத்துட முடியாது, எடுத்துடக்கூடாது. அதுக்குதான் நான் உள்ள போகாம நான் ரொம்ப திருப்பி ஆழமா சொல்றது என்ன தெரியுங்களா? நீ செலுத்துகிற பலிதான் உன் தரத்தை காண்பிக்கிறது. அதெல்லாம் அவங்க சொல்றாரு, பழுதில்லாமல் இருக்கணும். பழுங்கொன்றையும் என் பலிபீடத்துல கொண்டு வராத, பலி செலுத்தாதன்ற. மசல் கொண்டதையும் ஊனமுற்றதையும் என்னுடைய பலிபீடத்துல ஏற்றாத அப்படின்றாரு. தூக்கி போடுறது கொண்டு வந்து பலி செலுத்தாத, உதவாத பலி செலுத்தாத. அதெல்லாம் சொல்றதுக்கு காரணம் உண்டு. ஏன்னா அதை தேவன் சுகந்த வாசனையாய் மாற்றி அதை வாசனையாய் மாற்றுக. விலையேற பெற்றதான வாசனைன்னா நல்ல கொஞ்சம் ஆவிக்குரிய அர்த்தத்துல காஸ்ட்லி. அந்த நல்ல தைலம், அது வாசனை அறமுறை அந்த தைலம் எவ்வளவு காஸ்ட்லி தெரியுங்களா? அதை இவரா சொல்றா 300 பணத்துக்கு வித்துக்கலாம் அந்த தைலத்தை. ஏன்னா அது வெரி காஸ்ட்லி. அப்போ பாருங்க, அப்போ அது அந்த பலி என்பது சுகந்த வாசனையாய் முகருகிறார். அப்போ வாசனை என்பது காஸ்ட்லியான பொருள், விலையேற பெற்றது. உலகத்துல செஞ்சதே காஸ்ட்லின்றாங்க. இது ஆவிக்குரிய காஸ்ட்லி. ஆவிக்குரிய வாசனை என்பது விலை மதிக்க முடியாத காஸ்ட்லியாய் மாறுகிறது, விலையேற பெற்றதாய் மாறுகிறது. இதுக்கு ரேட்டு நிர்ணயம் பண்ண முடியாது. இதெல்லாம் நிறைய பெரிய ஒரு ஆவிக்குரிய சத்தியம் இருக்கிறது. நாம் செலுத்துகிற சும்மா சாதாரண பலி நினைச்சுக்கிறோம், ஒரு 10 ரூபாய் பலி தாங்க. ஆனா அது எவ்வளவு பெரிய வாசனை கொண்டு வருகிறது, எவ்வளவு பெரிய தேவனிடத்துல இருந்து கிரியை செய்ய வைக்கிறதுன்றது நிறைய பேருக்கு தெரியாது. வருவாங்க போவாங்க, அவ்வளவுதான் தெரியும். இந்த பலியில எவ்வளவு ஆசீர்வாதம் இருக்கிறது, இயேசுவோடு தொடர்பு வைத்திருக்கிறது என்பதை அறியாது இருக்கிறார்கள் ஜனங்கள். அதுக்கு பின்பு பலி செலுத்தின பின்பு எத்தனை ஆசீர்வாதங்களை கொண்டு வரும் என்பது இன்றைக்கும் விளங்காமல் இருக்கிறாங்க ஜனங்கள். அவர் பலி செலுத்தின பின்பு தாங்க அவர் மகிமையான தேவனாய், எல்லா நாமத்துக்கும் மேலான தேவனாய், எல்லா வல்லமை நிறைந்ததாய், வானத்துக்கும் பூமியிலும் சகல அதிகாரம் எப்போ கொண்டு வந்தது? பலி செலுத்தின பின்பு. ஒரு மனுஷனை நல்ல உயர்வாய் எது அடையாளப்படுத்துகிறது, உயரத்துக்கு கொண்டு போகிறதுனா அவங்க செய்கிற பலி, விடுகிற பலி. நீ எப்படி வீணானது, போனானது, நெசல் கொண்டது, இல்ல
குறைச்சி இல்லைன்னா இது பண்ணி எப்படியோ அது கொண்டு வருவது அதுக்கேற்ற பலன் தான் உண்டு. நான் அதான் சொன்னேன், நிறைய பேரை கர்த்தர் வெரி காஸ்ட்லியா மாத்திட்டு போறாரு. அவங்க தரம் உயர்த்து, அவங்க வாழ்க்கை மாறுகிறது. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர், இன்னைக்கு நான் பார்க்கிறேன் சபையில, அவங்க கிட்டே போக முடியாத அளவுக்கு கர்த்தர் உயர்த்தி கொள்ள வச்சு ஒப்பிட முடியாத அளவுக்கு, நான் சொல்றதுக்கு தவறா புரிஞ்சுக்க போறீங்க, அவங்களை வச்சு ஒப்பிட முடியாத அளவுக்கு கர்த்தர் உயர்த்தி கொண்டு போற. ஏன்னா அவங்க செலுத்துகிற பலியெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ரோடு ஓரத்துல, பிளாட்பாரத்துல, அந்த வண்டி தள்ளு வண்டியில சாப்பிடுறதுக்கும் பெரிய ஒரு ஹோட்டல்ல சாப்பிடுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு, தெரியுமா உங்களுக்கு? அதே போலதான் சாதாரண ஒரு 500 ரூபாய்க்கும் சட்டை இருக்கு, 5000 ரூபாய்க்கும் சட்டை இருக்கு. காஸ்ட்லி குறித்து நான் சொல்லுவேன். சுகந்த வாசனையாய் முகிழ்கிறார். அந்த பவுல் அங்க சொல்ற பவுல் இல்ல, அந்த பவுல் தான் சொல்றாரு. ஒரு வசனம் இருக்கு, வாசிக்க பிலிப்பியர் 4:18 அவர் சொல்றாரு பாருங்க, அது வாசனை. அப்போ நம்ம செலுத்துக்கிற பலி வாசனை, வாசனைனாலுமே காஸ்ட்லின்னு அர்த்தம். எல்லாம் எனக்கு கிடைத்தது, பரிபூரணமும் உண்டாயிருக்கிறது. உங்களால் அனுப்பப்பட்டவைகளை சுகந்த வாசனையும் தேவனுக்கு பிரியமான உகந்த பலியுமாக, சுகந்த வாசனையாக, அது பலின்ற எல்லாமே பலி. நீங்க செய்யறதெல்லாம் பலி, கொடுக்கறதெல்லாம் பலி. ஆரம்பத்தில் என்ன சொல்றாரு? ஃபர்ஸ்ட்ல இருந்து வாசிமா. எல்லாம் எனக்கு கிடைத்தது, எல்லாம் என்ன சொல்றாரு? எனக்கு கிடைத்தது பரிபூர்ணமும் உண்டாயிருக்கிறது. இந்த வார்த்தைய அப்படியே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் சொல்ல முடியுமா? பலியை குறிச்சு நீங்க சாதாரணமா நினைச்சிருக்கீங்க, அதனாலதான் என்னையும் ஒரு இதுவா வச்சு பேசுறேன். எல்லாம் எனக்கு கிடைத்தது, எல்லாம் எனக்கு கிடைச்சிருக்கா? நான் சொல்ல முடியுமா இந்த வார்த்தையை? ஒரு ஆசாரியன் சொல்ல முடியுமா? ஒரு ஊழியக்காரன் சொல்றாரு, நானும் ஒரு ஊழியக்காரன், நான் சொல்ல முடியுமா எல்லாம் எனக்கு கிடைச்சிருக்குன்ட்டு? எல்லாருமே பலியில கரெக்டா இருக்கிறாங்கன்ட்டு? சரி, பணம் பொருளை விட்டுருங்க, உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை நான் சொல்ல முடியுமா? உங்க சாட்சியை குறிச்சு நான் பேச முடியுமா? உங்க பரிசுத்தத்தை குறிச்சு பேச முடியுமா? உங்க ஜெப ஜீவியத்தை குறிச்சு நான் பேச முடியுமா சாட்சியா? ஒரு சிலரும் சொல்ல முடியும், எல்லாரையும் சொல்ல முடியலையே. உங்க சாட்சி, உங்க பரிசுத்தம், உங்க ஜெப வாழ்க்கை, உங்க வேத வாசிப்பு, உங்களுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறீங்க, எந்த அளவுக்கு உங்க மேல அபிஷேகம் இருக்கு, எந்த அளவுக்கு கிருபை இருக்கு, எந்த அளவுக்கு உயர்வு இருக்கு, இதை குறித்து நான் பரிபூர்ணமா பேச முடியுமா? நான் பெற்றிருக்கிறேன்னா? பணத்தை விட்டுருங்க, சரியில்லை. நீதி எல்லாம் மறுபடியும் வாசிவாங்க, வாசனத்தை. எல்லாம் எனக்கு கிடைத்தது, எல்லாம் எனக்கு கிடைச்சதா? எனக்கு எதுவுமே முழுசா கிடைக்கலன்றதை நான் ஓபன் டிக்ளேர் பண்றேங்க. முழுசா கிடைக்கல, ஃபுல்லா எல்லா ஜனங்களும் பரிசுத்தம் அடையணும்னு நான் வாஞ்சிக்கிறேன். எல்லா ஜனங்களுடைய சாட்சியை கட்டி எழுப்பணும்னு வாஞ்சிக்கிறேன். எல்லாரையும் பயன்படுத்தணும்னு வாஞ்சிக்கிறேன். எல்லாம் எனக்கு கிடைச்சதுன்னா நீங்க வசனத்துல நல்லா தேடி இருக்கிறீங்க அப்படின்னு நினைக்கணும். பரிசுத்தத்துல, சாட்சியில, வேத வசனத்துல, பாடுகிற பாட்டுல, இன்னும் கூட ஜபத்துல எவ்வளவு பேர் தடுமாறுறாங்க. ஜபம் சரியா பண்ண தெரியல, வேதம் வாசிக்க தெரியல, வேதம் தெரியல, பாட தெரியல, ஆவிக்குரிய வாழ்க்கையில பரிசுத்தத்தை இழக்கிறாங்க, சாட்சியை இழக்கிறாங்க, சபை ஐக்கியத்தை இழக்கிறாங்க, என்னுடைய ஐக்கியத்தை இழக்கிறாங்க, கலகம் பண்றாங்க. இப்படி நிறைய நடந்துகிட்டே இருக்கு. நான் பெற்றுனா வாசிங்க மறுபடியும். எல்லாம் எனக்கு கிடைத்தது, எல்லாம் எனக்கு கிடைச்சதா? கிடைக்கலையே. பவுல் சொல்ற மாதிரி என்னால சொல்ல முடியலையே. அது எங்க அடங்கி இருக்குன்னா பலியில அடங்கி இருக்கு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அடுத்து இன்னொன்னு சொல்றாரு, வாசிமா. அதே எல்லாம் எனக்கு கிடைத்தது, பரிபூரணமும் உண்டாயிருக்கிறது. பரிபூரணம் உண்டாயிருக்கிறது. ஒரு ஊழியக்காரன் சொல்லுங்க, எனக்கு எல்லாம் கிடைச்சிருக்கு, எனக்கு பரிபூர்ணம் உண்டாயிருக்கு. அல்லேலூயா. அப்போ அது எதுங்க அப்படின்னா பலியில கொண்டு வர அது முடியுமா? எல்லாம் எனக்கு கிடைத்தது, பரிபூரணமும் உண்டாயிருக்கிறது. உங்களால் அனுப்பப்பட்டவைகளை சுகந்த வாசனையும் தேவனுக்கு பிரியமுமான உகந்த பலியுமாக எப்பாப்ராத்துவின் கையில் வர பற்றி கொண்டபடியால் நான் திருப்தி அடைந்திருக்கிறேன். திருப்தி அடைந்திருக்கேன் என்னால சொல்ல முடியல. அவர் சொல்லிட்டாரு, அவருக்கு அந்த மாதிரி எல்லாம் கரெக்டா இருந்தது, அந்த பலி எல்லாம் கரெக்டா இருந்தது, எல்லாம் நடந்தது, திருப்தியா இருக்குன்னு அவர் சொல்லிட்டாரு. ஆனா என்னால சொல்ல முடியலையே. ஜனங்களை குறிச்சு ஜனங்க எனக்கு சந்தோஷமா திருப்தியா இருக்கிறாங்க. ஜனங்க
திருப்தி அடைந்தேன் நான் சொல்ல முடியுமா? எல்லாரையும் பார்த்து ஒரு சிலர், ஆனா எல்லாரும் தானே சபைக்குள்ள இருக்கிறோம், எல்லாரும் தானே பரலோகம் போகணும், எல்லாருக்கும் தானே தேவன். நான் சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? என்னோட வழிங்களா? எத்தனை பேர் எவ்வளவு ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம் இருக்கு, அதை கண்டு நான் வேதனைப்படுறேன்னு எத்தனையோ சாட்சி எடுக்கிறாங்களே, பரிசுத்தத்தை எடுக்கிறாங்களே, வேதமே வாசிக்கிறது இல்லையே, தினம் ஜெபிக்கிறது இல்லையே, பைபிளே தொடறது இல்லையே. ஞாயிற்றுக்கிழமை தான் பைபிளை தொடறாங்க, மற்ற நாள் நான் தொட்டு பார்த்தது எத்தனை பேர் சொல்ல முடியும்? கடவுளுக்கு தெரியும். நான் வந்து எல்லா வீட்லயும் பார்க்கல. எத்தனை இடத்துல சாட்சி உடையுது, எத்தனை இடத்துல பரிசுத்தம் உடையுது. பாட முடியலையே, பாட தெரிய, நான் எல்லாருக்கும் தானே கொடுக்குறேன், நான் யாருக்காவது மக்களுக்கு மாட்டேன், ஒரே அவங்கள மட்டும் நான் வந்து வளர்த்து விடுறேன்னா, அப்படி வளர்த்து விட்டா நான் தேவனுக்கு பதில் சொன்னா எல்லாரும் என்ன வளர்க்கிறேன், எல்லாருக்கும் தானே சான்ஸ் கொடுக்குறேன். ஒருத்தரையே நான் வச்சு நிக்க வைக்கலையே, ஒரே குடும்பத்தை மாத்திரம் நான் எடுத்து பயன்படுத்தலையே, எல்லாருக்கும் அந்த சந்தர்ப்பத்தை கொடுக்குறேன். நீ ஜெபம் பண்ணு, நீ பாடு, எல்லாம் பாடு, எல்லாம் செய்வேன், எல்லாம் ஜெபம் பண்ணுங்கன்றேன்னு எல்லாருக்கும் தானே பகிர்ந்து கொடுக்குறேன். ஆனா எல்லாரும் அந்த மாதிரி நான் சொல்ல முடியலையே. எல்லாருக்கும் எல்லாம் எனக்கு கிடைச்சது பரிபூர்ணம் உண்டாயிருக்குன்னு சொல்ல முடியலையே. கர்த்தருடைய பரிசுத்த நாம. எத்தனை பேர் இன்னைக்கும் திருவிழா எடுக்காம இருக்கிறாங்க? எத்தனை பேர் பாவத்துல திருவிழா எடுத்துட்டு இருக்கிறாங்க? பரிசுத்தம் இல்லையே, சாட்சி இல்லையே, என்னால சொல்ல முடியலையே. இந்த மாதிரி இதெல்லாம் எங்க போய் அப்படியே சுத்தி சுத்தி வருதுன்னா பலியில வருது. உன் பலி சரியில்லையே, கர்த்தருக்கு பரிசுத்தமா வந்து உட்காரலையே. இந்த சேர் மேல எல்லாம் ஒரு விஷயம் இருக்கு, உங்களுக்கு தெரியுமா? நம்ம கூட்டிட்டு போயிடணும், தேவன் இங்கதான் இருக்கிற, நம்ம இடத்தெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு போயிட்டு கூட்டிட்டு போயிடணும். ஆனா கர்த்தர் இந்த இடத்துல இருக்கிறார். ஆலயம் அவருடையது, அவருடைய பிரசன்னம் இருக்கிறது, அவருடைய மகிமை இருக்கிறது. இந்த இடத்துல எவ்வளவு தவறு கொண்டு வந்து உட்கார்ந்து இருக்கிறவன் இந்த சீட்ல துணிக்கிறோமா? உண்மைய மற்ற காரியங்களை சொன்னா கேவலமா போயிடும். உண்மை இல்லாம இருக்கிறார்கள். ஆண்டவர் சொன்னாரு, இன்னைக்கு கூட இன்னைக்கு நைட்டு கூட என்னோட பேசுறாரு ஆண்டவர், உண்மை உள்ள மனுஷன் நான் பரிபூர்ண ஆசீர்வாதம் பண்ணுவேன். ஆனா நிறைய பேர் என்னிடத்துல உண்மை இல்லாம இருக்கிறாங்கன்ற. நான் இன்னும் எத்தனை வாட்டி வந்து பேசுறது, நான் அப்படியே மனசுக்குள்ள போட்டு குமிக்கின்னு இருக்கிறேன். உண்மை இல்லை, எதுலையுமே உண்மை இல்லை. ஆவிக்குரிய வாழ்க்கையில, ஜபத்துல, பரிசுத்தத்துல, சாட்சியில, காணிக்கையில, தசம பாகத்துல, இப்படி நிறைய பேர் உண்மை இல்லாம இருக்கிறாங்க. அதை குறிச்சு என்கிட்ட மறுபடியும் நான் பரிபூர்ணமா ஆசீர்வதிப்பேன், பரிபூர்ண ஆசீர்வாதம் என்பது என்ன, அது அந்த சத்தியமே தெரியாம இருக்கிறாங்க. நிறைய பேர் உண்மை இல்லாம இருக்கிறாங்கப்பா என்கிட்ட. நான் வந்து என்கிட்ட உண்மை இல்லைன்னு சொல்லி அப்படியே விட்டுட்டேன். ஆனா இப்போ கர்த்தர் மனஸ்தாபப்படுகிறார். உண்மை இல்லாம இருக்கிறாங்க, உண்மை இல்லாம இருக்கிறாங்கன்னு என்கிட்ட பேசுறேன். நான் என்ன பண்ண முடியும்? நான் எவ்வளவு சொல்லிட்டேன். நிறைய ஆவிக்குரிய காரியத்துல உண்மை இல்லாம தான் இருக்கிறாங்க. எதுலையுமே உண்மை இல்லை. தராசை பிடிச்சா எல்லாம் கள்ள தராசு, சரியான அளவு இல்லை, அளவு பிடிக்க தெரியல, எல்லாம் கடவுளை ஏமாத்துறாங்க. ஆனா ஒரு நாள் வரும், அன்னைக்கு எல்லாத்தையும் லிஸ்ட் வெளியே எடுப்பார். பழமொழியே உலகமே அதான சொல்லு, பலநாள் திருட ஒரு நாள் மாட்டிப்பான்ல. அதே போலதான் நிறைய கள்ள தராசு, கள்ள எண்ண. ரெண்டாவது, ஆண்டவருக்கு உண்மையான காரியம் உண்மை இல்லை. இப்படி எவ்வளவு சொல்லிக்கினே போனோம் நிறைய. நான் எல்லாரையும் சொல்ல வரல, யார் யாருக்குன்றது அவங்க உள்ளத்துல இருதயத்துல தெரியும். கர்த்தர் பேசும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ பாருங்க, எல்லாத்தையும் பலியை சார்ந்துதான் கிறிஸ்துவ உலகம் அப்படின்னு சொல்லுவேன். எல்லாமே அவருடைய பலியினாலதான் உலகம், கிறிஸ்துவ உலகம் இருக்கிறது. லேவியாகமத்துல போயில நான் இதோடு முடிச்சிடறேன், திருப்பி லேவியாகமம் வந்துடுறேன். பலிகள்லாம் இருக்கணும், பலிகள்லாம் இது 5வது வசனம் கூட வாசிங்க. மாத்திரம் இது கர்த்தருக்கு சுகந்த, இது கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகன பலி. ஆமென். இதெல்லாம் குறிச்சு 2வதுல எல்லாம் நான் சொன்னேன். சுகந்த வாசனையான பலி அப்படின்னா என்ன? வாசனைனா வெரி காஸ்ட்லி. அல்லேலூயா. அந்த விலையும் பெற்ற நல்லத தைலம் கொண்டு வந்த வாசனை அந்த வீடு முழுவதும் வீசப்பட்டது. அந்த வாசனை, அந்த வாசனையானது என்னன்னா ரொம்ப விலையோடு பெற்றது. அல்லேலூயா, அல்லேலூயா. அது ரொம்ப காஸ்ட்லியானது. அப்போ அநேகருடைய வாழ்க்கை வாசனையாய் இன்னைக்கு மாற்றி இருக்கிறார்.
அவங்களை குறிச்சு பேசுறதுதான் வாசனை, சாட்சி தான் வாசனை. ஆமென் சொல்லுங்க. ஒரு காலத்துல எப்படி இருந்தாங்க, நீங்க எப்படி இருக்கிறாங்க? வெறும் பொருளாதாரத்துல மாத்திரம் இல்ல, ஆவிக்குரிய வாழ்க்கையில அதை பாருங்க. இன்மையிலும் மறுமையிலும் ரெண்டையும் பார்க்கணும். பொருளாதாரத்துல மாத்திரம் அவங்க உயரத்துல, ஆவிக்குரிய வாழ்க்கையில உயர்த்துகிறார், மற்றவங்க பேசுற அளவுக்கு வச்சிருக்கிறாரு. அதுதான் வாசனை, சாட்சியின் வாசனை. அது எல்லா பலியில வாசனை. வாசனை என்பது விலையோட பெற்றது, அது வெரி காஸ்ட்லி. அந்த வெரி காஸ்ட்லி எப்படி வருதுன்னா பலியில தான் வருது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். லேவியராகமத்துல நிறைய காரியம் எப்படி போடப்பட்டிருக்கிறது. 4வது அதிகாரத்துல பாவ நிவாரண பலியை குறித்து போடப்பட்டிருக்கிறது. மன்னிக்கப்படுறதுக்கு சபைக்காக, ஜனங்களுக்காக செய்யப்படுகிற பாவ நிவாரண பலி, இப்படி நிறைய எல்லாம் 4வது அதிகாரத்துல போடப்பட்டிருக்கு. 5வது அதிகாரத்துல ஒரு வசனத்தை மாத்திரம் வாசிங்க. 5:1. சாட்சியாக ஒருவன் இடப்பட்ட ஆணையை கேட்டிருந்தும் தான் கண்டதையும் அறிந்ததையும் தெரிவியாதிருந்து பாவம் செய்தால் அவன் தன் அக்கிரமத்தை சுமப்பான். தெரிவியாதிருந்தால் பாவம். சாட்சியாக ஒருவன் ஏற்பட்ட ஆணையை கேட்டிருந்தும் தான் கண்டதையும் அறிந்ததையும் தெரிவியாதிருந்தால், இப்போ ஒரு பிரச்சனை, 2 பேருக்குள்ள ரொம்ப தவறா பேசுறாரோ, இல்ல அடிச்சுட்டாரோ, இல்ல ஏமாத்திட்டாரோ, ஏதோ ஒண்ணு வச்சு, இப்ப அது நம்மளுக்கு தெரியும், இவன் தவறு செஞ்சாருன்னு தெரியும். நம்மளுக்கு தெரிஞ்சிருந்து அங்க கூப்பிட்டு நியாயம் விசாரிக்கிறப்போ நீ வாயை திறக்காம அவன் செஞ்ச தவறை சொல்லாம இருந்தீனா ஒரு பாவம். சாட்சியாக ஒருவன் இடப்பட்ட ஆணையை கேட்டிருந்தோம், அந்த ஆணையை பார்த்திருந்தோம், அந்த ஆணையை கேட்டிருந்தோம், பிராமிஸ் பண்ணி கொடுத்ததை கேட்டிருந்தான், சத்தியமா நான் இன்னைக்கு கொடுத்துருவேன், இல்ல செஞ்சிருவேன் அப்படின்னு சொல்றப்போ பக்கத்துல நின்று அவன் கேட்டுட்டு பிரச்சனையா வரும்பொழுது அவன் தெரியாத மாதிரி ஒதுங்கிட்டான்னா அது பாவம். அது சொல்லணும், இல்ல ஆமா இவர் சத்தியம் பண்ணி கொடுத்தாரு, தரேன்னாரு, செய்யறேன்னாரு, கொடுக்குறேன்னாரு, வருதுன்னாரு, எல்லாம் பண்ணாரு, சொன்னாரு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லல, கூட தவறுண்டு. தான் கண்டதையும் அறிந்ததையும் தெரியாதிருந்தால், தெரியாதிருந்து பாவம் செய்தால் அவன் தன் அக்கிரமத்தை சுமப்பான். ஆண்டவர் எதுக்கெல்லாம் பலியானாருன்றத புரிஞ்சுக்குங்க. இதுக்கெல்லாம் தான் பலியான நான் சொன்ன லேவியராகமத்துல இப்ப நான் சொல்றது எல்லாமே அந்த பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி, அப்புறம் இந்த போஜன பலி, பாவத்துக்கு பலி, இப்படி நிறைய பலிகள் இருக்கிறது. இதெல்லாம் சேர்த்து மொத்தமா அவர் ஒருவரே கல்வாரி சிலுவையில பலியானார். அல்லேலூயா, அல்லேலூயா. அங்க தனித்தனியான பலிகள் பிரிக்கப்பட்டது. இது எதுக்கு இப்படி இப்படி அப்படி அப்படின்ட்டு. நீங்க பாருங்க, இதுக்கு கூட அவர் பலியாயிருக்கிறார். நீங்க என்ன சொல்லப்பட்டது? தான் கண்டதையும் அறிந்ததையும் தெரியாதிருந்து பாவம் செய்தால் அவன் தன் அக்கிரமத்தை சுமப்பான். அதையும் அங்க செஞ்சு முடிச்சார். அவங்களுக்காகவும் அவங்களுக்கு ஒரு மீட்பை கொடுக்கணும்ட்டு அவர் பலியானார். இந்த பலியை குறித்து பேசணும்னா வருஷம் ஃபுல்லா பேசலாங்க. அவ்வளவு இருக்குங்க நம்ம வாழ்க்கையில பேச வேண்டியது. அவர் செஞ்சது, நம்ம வாழ்க்கையில செஞ்சது, வாழ்க்கைக்கு செஞ்சது, ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு செய்தது, உலகத்துக்கு செஞ்சது, உலக மக்களுக்கும் ரெண்டுத்தையும் செஞ்சிருக்கிறாரு. அவர் எப்படின்னா ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கும் செஞ்சிருக்கிறாரு, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்களுக்கும், ஆவிக்குரிய உலகத்துக்கும், அவிசுவாசிகள் ஆவிக்குரிய உலகம் இல்லாத வாழ்ந்து கொண்டவர்களும் 2 பேருக்கு செய்யணும். உலகத்துல அப்படிதான் எல்லாம் கடந்துதான் இருக்காங்க. ரட்சிக்கப்பட்டவங்க உலகத்துல இல்லையே, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவங்க இல்லையே, இல்ல. அப்போ உலகத்துக்காக, எல்லாருக்காக, எல்லாத்துக்காக அவர் செஞ்சார். அப்ப பாருங்க, அது நம்ம தெரிவிக்கலன்னா அது பாவம்னது தவறுன்னு தெரிஞ்சு நீ அதை சொல்லாம மறைச்சு அவளுக்கு சாதகமா நீ பேச, அப்படிதான் நடக்குது உலகத்துல. எல்லா இடத்துலயும் அப்படித்தான் நடக்குது. பணம் கொடுத்தா என்ன வேணாலும் பேசுவான். அன்னைக்கு பணத்தை கொடுத்து தானே சாட்சியை தேடினாங்க ஆண்டவர் இயேசுவ போடுறதுக்கு. சாட்சி ஒவ்வொருன்றாங்களே, சாட்சி கிடைக்கலன்றாங்களே, இல்ல பொய் சாட்சி சொல்ல தானே கூப்பிட்டு வந்தாங்க. அப்ப பாருங்க, நம்ம பார்த்ததையும் கேட்டதையும், நான்லாம் அப்படிதான்
கரெக்டா. அதனால எனக்கு இது வேணாலும் நான் அதை பார்த்தேன், அது ஆமா நான் கேட்டிருக்கிறேன். நிறைய பேருக்கு கூட பேசி இல்லப்பா நான் போன்ல கேட்டிருக்கிறேன், போன்ல எனக்கு காமிச்சாங்க, பார்த்துருக்கிறேன், கேட்டு இருக்கிறேன். நான் சொல்ல காரணம் என்ன? தெரிஞ்சுக்கணும். நான் தெரியாத மாதிரி நடிக்க முடியாது, தெரிஞ்சுக்கணும் அதை மறைக்கவும் முடியாது. அதுக்காக ஒரு பலி செலுத்திருக்கிறார். அந்த அந்த பலியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அப்புறம் அப்படியே வந்தீங்கன்னா அந்த பிராணியுடைய உடலை தொடக்கூடாது அப்படி இப்படிட்டு அப்படியே வரும். அடுத்து அப்படியே வாங்க 6வது அதிகாரத்துல 2வது வசனம், முதல் 1-2 வாசிங்க. பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, ஒருவன் கர்த்தருக்கு விரோதமாக அநியாயம் செய்து தன் வசத்தில் ஒப்புவிக்கப்பட்ட பொருளிலாவது கொடுக்கல் வாங்கலிலாவது தன் அயலானுக்கு மாறாட்டம் பண்ணி அல்லது ஒரு வஸ்துவை பலாத்காரமாய் பறித்துக் கொண்டு அல்லது தன் அயலானுக்கு இடுக்கண் செய்து, இதுக்கெல்லாம் சொல்றாரு. என்னன்னு சொல்றாரு பாருங்க. கர்த்தருக்கு விரோதமா, அதே என்றது என்ன? கர்த்தருக்கு விரோதமானது. தன் வசத்தில் ஒப்புவிக்கப்பட்ட பொருளிலாவது கொடுக்கல் வாங்கலாவது தன் அயலானுக்கு மாறாட்டம் பண்ணினா கர்த்தருக்கு விரோதமானது. அல்லது ஒரு வஸ்துவையே பலாத்காரமா, ஒரு பொருளையோ பலாத்காரமாய் பறித்துக் கொள்வது கர்த்தருக்கு பிரியம் இல்லாதது. அயலானுக்கு இடுக்கண் செய்வது கர்த்தருக்கு பிரியம் இல்லாதது. அல்லேலூயா. அடுத்த வருஷம் காணாமல் போனதை கண்டடைந்தும் அதை மறுதலித்து இல்ல கிடைக்கவே இல்லை, நடக்கவே இல்லை என்றது மாறாட்டம், இது கர்த்தருக்கு பிரியம் இல்லாதது. இப்படி நிறைய 6வது அதிகாரத்துல சொல்ல. இதுலயும் கொஞ்சம் பலியை டச் பண்ணி தான் சொல்றாங்க. அதுக்கெல்லாம் பலி இருக்கு, பலி செலுத்தணும், அதை நீ கரெக்ட் பண்ணணும் அப்படின்றாங்க. இதெல்லாம் எதுக்கு நிலைநாட்டமா இருக்கிறதுனா, இவங்க தவறு செய்வாங்க, திருப்பி ஒரு ஆட்டை பிடிச்சுன்னு போவாங்க, திருப்பி தவறு செய்வாங்க, ஒரு மாட்டை பிடிச்சுன்னு போவாங்க, தவறு செய்வாங்க, அப்புறம் வேற ஏதாவது பிடிச்சுன்னு போய் பலி செலுத்துவாங்க. இப்படியே நடந்து கொண்டிருந்தது. அதனாலதான் அதை முற்றுப்புள்ளி வைக்கதான் இயேசு தம்மையே ஜீவ பலியாய் தம்மை ஒன்று கொடுத்தார். அல்லேலூயா. இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன்னா, இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். அந்த காலத்துல இதுக்கெல்லாம் பலி இருந்தது. நம்ம வாழ்க்கையில அன்றாட நடக்கிற வாழ்க்கையில நடக்கிற காரியம் இதெல்லாம் நான் பேசுறதெல்லாம் ஒவ்வொன்றும் வாழ்க்கையில நடக்கக்கூடியது, நடந்து கொண்டிருக்கிறது. இதுக்கெல்லாம் ஒரு பலியா இருக்கிறாரு. நம்ம அதுல இருந்து விடுபட முடியும், அதுல இருந்து மாற்றிக்கொள்ள முடியும், அதுல இருந்து நம்ம பரிசுத்தம் அடைய முடியும் என்பதற்காக தான் நான் இந்த வசனத்துல சொல்றேன். இப்படி எல்லாம் இருந்தா நம்மளை மாத்துறதுக்கு ஒரு பலி செலுத்தப்பட்டிருக்கு, நம்மளை மாத்தி கொடுக்கிறதுக்கு அவர் அங்கே கிரியை செய்திருக்கிறார், அதை மாற்றுவதற்கு. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கடைசி 6வதுல 13 வாசிங்க. பலிபீடத்தின் மேல் அக்கினி எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்க வேண்டும், அது ஒருபொழுதும் அவிந்து போகலாகாது. ஆமென். பலிபீடத்தின் மேல் அக்கினி எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்க வேண்டும். ஏன்னா அது எரிஞ்சு கொண்டிருந்தாதான் கொண்டு வந்து பலியை வைக்கும் பொழுது அது சாம்பலாய் மாறும், அது உருவழியும். அல்லேலூயா. அப்போ அது எதுக்கு அடையாளமா? ஒருத்தன் பாவம் பண்ணிட்டு வரான், அதுக்குதான் பலி செலுத்துறான். தவறு பண்ணிட்டு வரான், அதுக்குதான் பலி செலுத்துறான். இல்ல ஆசீர்வாதத்தக்கதாக எதுக்கும் பலி அந்த பலி அது அங்கீகரிக்கப்படுவது அடையாளம் தான் அது எரிக்கப்படுவது. அல்லேலூயா. அது எரிஞ்சு சாம்பலாய்ப்பாங்க. அப்போ எரியணும், அந்த பலியை கொண்டு வந்து வச்சு அப்படியே இருக்கக்கூடாது. அதை ஃபுல்லா அதனுடைய அந்த பலியினுடைய இதுவே தெரியக்கூடாது, சாம்பல் மட்டும்தான் தெரியணும். அப்படின்றதுக்காக தான் அந்த நெருப்பு பலிபீடத்து மேல இருக்கும். இது நிறைய அடையாளப்படுத்தலாம். நான் ஒண்ணு இப்ப டைம் இல்லை, ஒண்ணு மட்டும் சொல்லலாம். ஒண்ணு செஞ்சுட்டு 10 வாட்டி சொல்லி காட்டுவாங்க தெரியுமா? அதை எரிச்சிடணும். அதான் ஆண்டவர் சொன்னாரு, வலது கை செய்யறது இடது கைக்கு தெரியக்கூடாதுன்றாரு. இந்த கையில கொடுக்கறது கூட இந்த கைக்கு தெரியக்கூடாது. இனி ஊர் ஃபுல்லா தூக்கி தெரியுவாங்க நிறைய பேர். நான் கொடுத்தேன், நான் செஞ்சேன். இப்படி நிறைய பலி செலுத்த வரும் பொழுது அது ஒழிஞ்சு அந்த பலியே தெரியக்கூடாது. அது எரியத்துக்கு தான் அந்த நெருப்பு. அந்த பலிபீடத்தின் மேல வச்சு அது எரிச்சு அந்த முந்தைய நிலைமை தெரியவே கூடாது. கொண்டு வந்து வச்ச உடனே அது எரிஞ்சிடணும். அதுக்குதான் நெருப்பு இப்பொழுது எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். எப்ப வேணாலும் பலி வரும்.
இது நிறைய அடையாளப்படுத்திக்கலாம். பலிபீடம் என்பது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அப்புறம் இரண்டாவது தேவ ஊழியர்கள். தேவ ஊழியர் எப்பனாலும் ஜனங்க வருவாங்க, ஏதோ ஒரு பிரச்சனைக்கு வருவாங்க, இல்ல ஏதோ கொடுக்க வருவாங்க. நம்ம ரெடியா ஆயத்தமா இருக்கணும். அதுக்கு ஜெபிச்சு அதை வந்து அங்கீகரிப்பதற்கு எரிஞ்சு சாம்பார் போறது அங்கீகரிப்பு. அது உள்ள அழிச்சிடணும். அதுக்குதான் அது நெருப்பு. எதுக்குன்னா அந்த பலியை சுத்தமா எரிச்சு சாம்பல் ஆக்கிடும், ஒண்ணும் இல்லாம ஆக்கிடும். அதுதான் அது நிறைய ஆவிக்குரிய அர்த்தம் இருக்கு. நான் கர்த்தருக்கு சித்தமான அடுத்த வாரம் பேசுறேன், நேரம் ஆகிடுச்சு. கவனிச்சுக்கீங்க. அது அந்த பலி வச்ச பலி சாம்பலா மாறி அது ஒன்றும் இல்லாம ஆயிடும், அது மறைஞ்சிடணும். அதே போலதான் நம்ம கொடுக்கிற பலி, அதெல்லாம் பலி வைக்கிறது, பலிபீடத்துல கொண்டு வந்து வைக்கிறோம். ஆனா பலிபீடத்துல வரும்போது நம்ம எப்படி கொண்டு வந்து வைக்கிறோம், 4 பேருக்கு தெரியற மாதிரி அது தமிழ் திருத்திக்கணும். அதெல்லாம் நீங்க மாற்றிக்கணும். வலது கை செய்வது இடது கைக்கு தெரியக்கூடாதுன்றாங்க. அவங்க பாருங்க, நிறைய பேர் அப்படியே செஞ்சுட்டு சொல்லி காட்டுவாங்க. இல்லைன்னா 4 பேருக்கு தெரியுற மாதிரி அப்படியே வந்து இங்க வந்து கொடுக்கறது, இதெல்லாம் தவறுன்றேன். இதெல்லாம் திருத்தி கொள்ளணும். அதுக்குதான் இந்த வசனம். காணிக்கை இங்க வந்து தேவைப்படாது, எடுத்து ரெடியா வச்சுக்கணும். தசமபாகத்தை இங்க வந்து என்ன கூடாது. இதெல்லாம் தவறுன்றத எப்படி சுட்டி காட்டுறது? இந்த வசனம் தான் சுட்டி காட்டுது. அதுக்குதான் சொல்றேன், எரிஞ்சிடணும். அதை வந்து காண்பித்து கொண்டு இருக்க கூடாது. எல்லாம் வீட்லயே ஆயத்தப்படுத்தி கொண்டு வரணும். அப்படின்னு சொல்லுங்க. எல்லாம் ரெடியா வரணும். இங்க வந்து எண்ணிக்கிட்டோ, இங்க வந்து தேடிக்கிட்டோ, இங்க வந்து எடுத்து அந்நேரத்துக்கு எல்லாரும் பாக்குற மாதிரி இல்லையா, சரி மறந்துட்டோம் வந்துட்டேன்னா அப்படியே எடுத்துட்டு வந்து வெளியே போய் எல்லாத்தையும் பண்ணிட்டு தான் இங்க வரணும். உள்ள 4 பேர் பாக்குற மாதிரி பாருங்கன்னா அதுக்கு பிரயோஜனம் இல்லை. எல்லாம் விளங்கி கொள்ளுங்க. தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் நீங்க அங்கேயே ஆயத்தப்படுத்திக்கணும். பலினா என்ன, எரிஞ்சு சாப்பாடாக்குறதுனால வழிகள் எப்போது எரிந்து கொண்டு இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. வெச்சவுடன் அது எரிச்சிடும். அது சுகந்த வாசனையா, அதுல இருந்து ஒரு வாசனை புறப்படும். அது சுகந்த வாசனை. அதுதான் உன்னை காஸ்ட்லியாய் மாற்றுகிறது, உன்னை உயர்வாய் மாற்றுகிறது. சுகந்த வாசனையாய் அந்த விளையப்பட்ட நிலகத்தை உடைச்சு ஊத்துன உடனே அந்த அரை 300 வாசனை. ரெண்டாவது அது ரொம்ப காஸ்ட்லின்றான் யூதாஸ். இந்த 300 பணத்துக்கு வித்திருக்கலாம. வெளியேற பெற்றதுன்றது வேதம். வெளியேற பெற்றது அதுக்கே அவ்வளவு இருக்க வேணாம். ஆவிக்குரிய வாழ்க்கை எவ்வளவு வெளியேற பெற்றது. அது என்ன? அதுக்குதான் அந்த பலிபீடத்தின் மேல அக்கினி. அப்போ பாருங்க, எல்லாமே காணிக்கை, தசம பாகம், பொருட்கள், நீங்க செய்கிற ஆவிக்குரிய காரியங்கள் எல்லாமே பலி. அதனாலதான் நான் அந்த பணத்தை குறிச்சு பேசும்போது கூட சொன்னேன், ஒரு ஊழியக்காரன் குடும்பம் கூட கொடுக்கிற வருகிற பணத்துக்கு உண்மையா இருக்கணும், ஜாக்கிரதையா இருக்கணும், வீண் செலவு பண்ணக்கூடாது. நான் ஏற்கனவே சொன்னேன், இதுக்காக நான் நிறைய போராடி இருக்கிறேன். ஏன் காரணம்னா கணக்கு சொல்றேன். அது ரத்த சம்பந்தமானது. அதை வாங்கும் போது எல்லாம் பயம் இருக்கணும், செலவு பண்ணும் போது பயம் இருக்கணும். அந்த பயம் இல்லைன்னா கர்த்தர் 1 நாள் வரும், அன்னைக்கு கணக்கு கொடுக்கணும் கர்த்தர். உக்குரானக்காரர். அதனாலதான் அன்னைக்கு கூட நான் சொன்னேன், ஊழியக்காரங்க நிறைய ஊழியக்காரங்க இன்னைக்கு ஊழியம் இல்லாம போனது, ஊழியத்துடைய ஒன்றே வல்லவ வரங்கள் செயல்படாதது, அது ரத்த சம்பந்தமானது, வார்த்தையோடு உடன்பட்டது. நிறைய சபையில பாருங்க, வார்த்தையே இருக்காது. வார்த்தை தான் மாற்றக்கூடியது, ஆனா வார்த்தை இருக்காது. ஆனா குவியும், பணம் குவியும். ஏன்னா அந்த பணம் குவியிற பணத்துல அவங்க உண்மையாய் அதை பலியாய் எண்ணாம, அது ரத்த சம்பந்தம் உள்ளது என்று எண்ணாம, அது தேவனுடைய ஜீவனை சார்ந்தது என்று எண்ணாம, மனம் போன போக்குல அதை செலவு செஞ்சா அந்த இடத்துல வார்த்தை கிரியை செய்யாது, வார்த்தை இருக்காது, ஜீவத்தனி இருக்காது. பெரிய பணக்காரர்கள் சபையில இருக்கலாம், ஆவியாளர் இருக்க மாட்டார். இதை நான் எத்தனையோ கண்கூடாக பார்த்திருக்கேன், எத்தனையோ சபையில. எங்களுக்கு சேர்த்துதான் பேசுறாங்க, உங்க யோசனை இல்ல. அதே போல பலி உயர்த்தி கையில இருக்கலாம், அந்த பலியை உடனே கொண்டு வந்து செலுத்தணும், அதை அப்படியே வச்சிருக்க கூடாது. இது நிறைய சத்தியம் இருக்கு. எல்லாம் சொல்லி அன்பி பரலோகத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பரிசுத்த சமூகத்தில் வருகிறோம். இன்னும் நாங்கள் சத்தியத்தை அறிந்து தெரிந்து கொண்டு மாட்டாக ஜீவிக்க என் தேவன் எங்களுக்கு உதவி செய்ய எல்லா புதிய நன்மையும் நாங்கள் இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே.